இதுதான் ரெண்டாவது கேட்டகரி. மூன்றாவது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆக அருவருப்பின் உச்சம், ஒட்டுமொத்த தீங்காளர்களின் தலைவன், ஷைத்தானிடம் இருந்துள்ள தீங்கு. இந்த பேய் பிசாசுன்னு சொல்றமே அது. இந்த மூன்று தீங்குகள் இருந்தும் காக்க வல்ல ஒரு கேடயம்தான். அல்லது தக்கன்னு திணற போறோமா, என்னெல்லாமோ பைஹாட் பண்ணி வைக்கிறோம், இது போன்றவைகளை பைஹாட் பண்ணி வைத்துக் கொண்டு. அப்ப சகோதரர்களை, இந்த துவா எப்பேற்பட்ட துவா? முன்னாடி எதுவுமே நிக்க முடியாதுன்றாங்க ரசூலுல்லாஹ். எந்த ஒரு பொருளுடைய தீங்கும் நிக்க முடியாது. தீங்குகள் மொத்தம் 3 வகை. ஒன்று, படைப்பினங்களால் ஏற்படக்கூடிய தீங்குகள். அப்துல்லா இப்னு ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கூறினார்கள், நீ காலையிலும் மாலையிலும் குல் ஹுவல்லாஹு அஹது சூராவையும் முஅவ்விதத்தைன் சூறாக்களையும், அதாவது குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் சூறாக்களையும் 3 முறை ஓதுவீராக. அனைத்து பொருட்களின் தீங்குகளை விட்டும் தடுக்க அவை உனக்கு போதுமானவை. அபூதாவுது, திருமதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒவ்வொரு நாலு காலையிலும் மாலையிலும் பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம். வானம் பூமியில் உள்ள எந்த பொருளும் எவனுடைய பெயரோடு இடையூறு செய்யாதோ அந்த அல்லாவின் திருப்பெயரால் அவன் மிக கேட்பவனும் மிக மிக அறிந்தவனும் ஆவான் என்று 3 முறை ஓதும் எந்த ஒரு அடியானுக்கும் எந்த ஒரு பொருளும் இடையூறு தராது. அபூதாவுது, திருமதி. ரொம்ப அற்புதமான ஹதீஸ் இது. மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. அல்லாஹ்வுடைய இஸ்மோடு வானத்தில் உள்ளதோ பூமியில உள்ளதோ எதுவும் ஜெயிக்க முடியாது, போராட முடியாது. அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்விடத்தில் நான் என்ன செய்யறேன்? பாதுகாப்பு தேடுறேன். அந்த ரப்புடைய பெயரை கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் துவங்குகிறேன் அப்படின்னு பொருள்படக்கூடிய இந்த பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. வானத்திலோ பூமியிலோ அவனுடைய பெயருக்கு முன்னாடி எந்த கொம்பனோ எந்த எப்பேற்பட்ட ஒரு சூழலோ என்ன செய்யாது, எப்பேற்பட்ட ஒரு தீங்கோ என்ன செய்யாது, நெருங்காது அப்படின்னு. எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக ஒரு இலந்தை மரமோ அல்லது முள் மரம்னு சொன்னா கொஞ்சம் இலைகள் நிறைந்த முள் மரம் நிழலுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்கடா, கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்போமேனு தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்டா, ரசூல மாதிரி உருவம் உள்ள யாராவது போயிட்டா ரசூல்லான்னு தான் சொல்லிட்டு கொண்டுடுவான். அப்படிப்பட்ட காலம். இந்த திஹியத்துல் கலபி, அவங்க ஷஹீது தான். திஹியத்துல் கலபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவத்தை ஒத்த சஹாபி. அவங்கள மாதிரி யாரையாவது பார்த்தாலே கொல்லக்கூடிய காலம். ரசூலுடைய குடும்பத்தை வதைக்கக்கூடிய காலம். ரசூலுடைய குடும்பத்தில் உள்ள நபர்கள் யாராவது ஒருத்தங்க கையில கிடைச்சா போதும் ஒண்ணுமில்லாம ஆக்கிடலான்ற அந்த காலகட்டத்தில் ரசூல் என்ன செய்யறாங்கடா, படுத்து கிடக்குறாங்க. ஒரு எதிரி என்ன பண்றான்டா, மெல்ல வர்றான், பார்க்குறான் ரசூல்லா படுத்திருக்கிறாங்க. படுத்தவங்க என்ன பண்றாங்கடா, தன்னுடைய வாளை அந்த மரத்தின் கிளை இருக்கிறது அல்லவா, அந்த கிளையில தொங்க விட்ட நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்குறாங்க. நல்லா அசந்து தூங்குறாங்க. அந்த வாளை மெல்ல பூ போல எடுத்துட்டு பக்கத்துல கரெக்டா குத்திடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷன்ல உட்கார்ந்துட்டு என்ன பண்றான்னா, யா முஹம்மத். தூக்கத்துல எழும்பும்போது எப்படி இருக்கும் ஒரு சூழ்நிலை, அது தப்பா நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த முசாபிர் ஒருத்தருக்கு வருவார், இந்த ஆப்ரேஷன் பண்ற மாதிரி உடம்ப வச்சு ஆப்ரேஷன்லேருந்து எஞ்சி வந்த மாதிரி வருவார். வித்தியாசமாக பண்ணுவார். நம்ம சரி அது ஒரு முசாபிருன்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் சொல்றதில்லை. அந்த நபர் கீழே படுத்து கிடந்தார். ஒரு தடவை படுத்து கிடக்கும்போது அவருக்கு டீயை யாரோ ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னு கொண்டு கொடுக்கறதுக்காக நான் என்ன செய்யறேன்டா, எழுப்புறேன் அவரை. எழுப்பும்போது அவர் எப்படி எஞ்சாப்புல தெரியுமா, எனக்கு பீதி கலங்கிடுச்சு. எப்படி எந்திச்சாருன்னா, நான் எழுப்பின உடனே
ஆன்ட்டு ஒரு மாதிரியா அதிர்ச்சியில. நான் என்ன விளங்குனேன்னு சொன்னா, நான் அஜித்திட்ட கூட அதை பரிமாறணும்னு பார்த்தேன். நான் என்ன விளங்குனேன்னு சொன்னா, அவர் இது மாதிரி எங்கேயாவது இடத்துல படுத்து கிடந்திருப்பாரு. படுத்து கிடந்தா எவனாவது திருடன், ஏன்னா அந்த மாதிரி அனாதையாக கிடக்கக்கூடியவங்களை தான் என்ன செய்வான்ட்டு அந்த போற வர்ற பிச்சைக்கார திருடர்கள், ஹை குவாலிட்டி திருடர்லாம் கிட்ட வர மாட்டான். பிச்சைக்கார திருடங்களுக்குலாம் பாருங்க, இந்த சட்டியை தூக்கிட்டு போறவன், பெட்டியை தூக்கிட்டு போறவன், காசை திருடிட்டு போறவன், இந்த சின்ன சின்ன திருட்டுகள் செய்யக்கூடியவங்க வந்து என்ன பண்ணுவான்டா, இந்த மாதிரி நபர்கள் பேக்கில் என்ன வச்சிருக்கிறாங்கன்ட்டு, ஏன்னா அந்த ஆள் எல்லாமே வச்சிருக்குது, செல்போன்ல இருந்து எல்லா முதற்கொண்டு எல்லாம் வச்சிருக்குது. ஏன்னா காஸ்ட்லி ட்ரெஸ் தான் இல்லை அவர்கிட்ட. அப்படியே மெல்ல வந்து எடுத்துட்டு போகும்போது இவங்க பதறிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அது அப்படியே அதிர்ச்சியா இருக்கும். அப்படி இல்லாட்டா போலீஸ்காரன் என்ன செய்வான், இந்த மாதிரி ஆட்கள் படுத்துக்கிட்டு கிடந்தா ஏய் அப்படின்னும் போது இந்த பதட்டத்தை, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான தூக்கம் எங்கேயுமே இருக்காது. கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் அவங்களால நிம்மதியா எங்கேயுமே தூங்க முடியாது. நம்மள மாதிரி ஒரு ஏசியை போட்டுட்டு ஃபேனை போட்டுட்டு பொண்டாட்டி கூட பொல்லையில் கூட தூங்க முடியாது. அதை அப்படி தட்டின உடனே அப்படி எந்திரிச்சாரு சகோதரர்களை. எனக்கு கொஞ்ச நேரம் அந்த அதிர்ச்சியிலிருந்து நான் மீளலை. ஜி காக்கா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்படின்றத அந்த டீயை கொடுத்துட்டு அந்த நான் போயிட்டேன்னு வச்சுக்கிறேங்க. இப்போ இந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா தூங்குறாங்க. கையில கத்தி வச்சுட்டு ஒருத்தன் முஹம்மதுன்னு எழுப்புறாங்க. அப்ப எப்படி எந்திக்கணும்? கத்தியை பார்த்த உடனே அப்படின்னு தானே எந்திக்கணும். அப்படியே எந்திரிச்சு இப்படி பார்க்குறாங்க. அதில் தான் ரசூலுடைய அந்த ஈமான், இறை நம்பிக்கையினுடைய உச்சம் தெரிந்தது. இந்த கத்தியை வச்சுக்கிட்டு இருக்கிறவன், முஹம்மத் உன்னை இப்ப யார் காப்பாற்ற போறா அப்படின்னு உடனே எந்த பதட்டமோ, எந்த தயக்கமோ, எந்த அதிர்ச்சியோ, எந்த ஒரு விதமான நெருடலோ இல்லாம அல்லாஹ் அப்படின்னா இடத்துல இருந்து இப்ப புரியுதா உங்களுக்கு? மாஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா என்ற அந்த வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தைன்றதை எனக்கு இப்பதான் உதிச்சது. அந்த சம்பவம் அல்லாஹ் தான் சொன்னாங்க. அல்லாஹ்னு சொன்னதான் தாமதம். கத்தி கீழே போட்டான். கத்தி கிட்ட கீழே போட்ட உடனே அதை எடுத்துக்கொண்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப என்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறது யாரு? ஐயோ நீங்க தான் காப்பாத்தணும். நான் அவனுக்கு காடு மலை மட்டை மனுஷன் இவங்க தான் தெய்வம், நீங்க தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே சொல்லலை. அவரை விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு வரலாறுல நம்ம பார்க்கணும். அப்ப சகோதரர்களே, இந்த துவா எப்பேற்பட்ட துவா! இந்த பிஸ்மில்லாஹி அல்லதி லா யதுர்ருக்கு முன்னாடி எதுவுமே நிக்க முடியாதுன்றாங்க ரசூலுல்லாஹ். எந்த ஒரு பொருளுடைய தீங்கும் நிக்க முடியாது. தீங்குகள் மொத்தம் 3 வகை. ஒன்று படைப்பினங்களால் ஏற்படக்கூடிய தீங்குகள். படைப்பினங்கள் சொன்னா இதர படைப்பினங்கள், ஒரு தேளோ பாம்போ எறும்போ கரையானோ, இது மூலமாக வரக்கூடிய தீங்குகள். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா மனிதர்களால் வரக்கூடிய தீங்குகள். திருட, யாரோ ஒரு சதிகாரன், கந்திஷ்டி போடுறவன், பொறாம பிடிச்சவன், நமக்கு வஞ்சனை செய்யக்கூடியவன், இது போன்ற நபர்கள் தான் ரெண்டாவது கேட்டகரி. மூன்றாவது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஆக அருவருப்பின் உச்சம், ஒட்டுமொத்த தீங்காளர்களின் தலைவன் ஷைத்தானிடமிருந்துள்ள தீங்கு. இந்த பேய் பிசாசுன்னு சொல்றமே அது. இந்த 3 தீங்குகள் இருந்தும் காக்க வல்ல ஒரு கேடயம்தான் பிஸ்மில்லாஹி அல்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம். வாயில என்ன கஷ்டமா வரும் வாங்க ஓதும் போது, அல்லது தக்கன்னு திணற போறோமா, என்னெல்லாமோ பைஹாட் பண்ணி வைக்கிறோம். இது போன்றவைகளை பைஹாட் பண்ணி வைத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும்? முயற்சிக்கணும். தீங்குகள் என்னை தொட்டு விட்டது, பலாய் முசீபத் என்னை தொட்டு விட்டது. ஒருத்தர் நேற்று சொல்றாரு, எனக்கு கிட்டத்தட்ட நிம்மதியா நான் தூங்கி பல காலம் ஆச்சு, டெய்லி ஒவ்வொரு கனவு, பேய் பிசாசு பில்லி சூனியம் எல்லாமோ கனவு வருதுண்டு. எந்த பில்லியும் எந்த சூனியமும் ரப்புடைய வார்த்தைக்கு முன்னால், ஏன் அவன் இஸ்முகளுக்கு, அவன் பெயர்களுக்கு முன்னால் பொடிந்து போகும், அழிந்து போகும். சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் இது போன்ற விஷயங்களில் ஒரு கவனம், ஒரு நல்ல ஒரு கவனம் எடுப்பு தந்து இது போன்ற விஷயங்களை கண்ணுங்கருத்துமாக நாமும் பாவித்து நம்முடைய பிள்ளைகளையும் அல்லாஹு தஆலா கற்றுக்கொள்ள செய்வானாக, அவர்களையும் பாதுகாப்பானாக. சுப்ஹானல்லாஹி வ